This episode is brought to you by Redfin. You're listening to a podcast, which means you're probably multitasking. Maybe even scrolling home listings on Redfin, saving homes without expecting to get them. But Redfin isn't just built for endless browsing. It's built to help you find and own a home. With agents who close twice as many deals, when you find the one, you've got a real shot at getting it. Get started at redfin.com. Own the dream. மூணு ஸ்டோரியும் அன்னைக்கு நடக்குது ராத்திரியே. ஓகே, ஸோ அவன் வந்து லைக் நோம்லா கனவு கண்டா நம்ம ஒரு மாதிரியா நம்ம வளருவோம். அவன் வளர்றான் ஏன் இந்த மாதிரி ஏன் எப்படி சொல்லிட்டு அப்ப பக்கத்துல தமிழ் படுத்திருக்கான். அவன் என்னோட ஃப்ரெண்ட். அவன் அந்த கதையை என்கிட்ட ஓட்டுறான். இந்த மாதிரி திவா திடீர்னு படுத்திருந்தாண்டா, திடீர்னு ஏஞ்சி கத்துறான், நீ ஏன்டா வீட்டுக்குள்ள வந்த காலுக்கு ஆகாம இன்னும் நிக்கிது பாரு, எல்லாம் செய்யாதீங்க, கரெக்டா வீட்டுக்குள்ள வா அப்படின்னு. அப்புறம் அதே நைட் இன்னொருத்தருக்கு வந்துட்டு அந்த டைகர் டேட்டு குத்திருந்தால அவன் காதல வந்துட்டு சம்பர் லைக் பம்பிளிங் லைக் சியாம் பாஷையில வந்து காதல வந்து அது ஒரு மந்திரம் மாதிரி இருக்கும். அவனால தூங்க முடியல. இது அப்படியே போயிட்டு இருக்கா, ஒரு 3 months போயிட்டு இருக்கு அப்படியே. அதாவது சியாம் பாஷையில ஏதோ ஒரு மந்திரம் கேட்டுட்டு இருக்கு அவருக்கு, இந்த டைகர் டேட்டு குத்துறது. யா கரெக்ட். காதல வந்து கேட்டு லைக் மம்பிளிங் சம்பர் லைக் அவனுக்கு வந்துட்டு லைக் அவனா தூங்க முடியல. அப்புறம் ஆனா அவன் வெளியே போறான், என்ஜாய் பண்றான், அவன் டிஸ்டர்ப் இருக்காது, நோம்பலாவே இருப்பான். அவன் வெளியே போல இன்னைக்கு ஃபுல்லா. அவன் வந்து லைக் என்ஜாய் பண்றதுக்கு வெளியே போல இருக்கு, அவன் வீட்லயே தான் இருக்கான். அவன் டிஸ்டர்ப் இருக்கும் அன்டில் வந்து அவன் சாமி ரூம்ல படுத்து தூங்குற வரைக்கும் உன தூங்க கூடாது. அந்த அமுத்துறதுலாம் கிடையாது. ஆனா இந்த மாதிரி காதல குசு என்ன பண்ணிடுவான், எவ்ரி நைட் இந்த மாதிரி டிஸ்டர்ப் வந்தா போயிட்டு அவன் சாமி ரூம்ல படுத்துருவான். இப்போ டிஸ்டர்ப் இருக்காது. ஒரு வாட்டி லைக் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் எங்களுக்கு வீட்டுக்கு பாக்குறதுக்கு போறேன் விஜயகாலில். உங்க அம்மாட்ட கேட்டப்போ அவன் சாமி ரூம்ல இருக்கான். அவனை பார்த்தா கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா லைக் லைக் தூங்காம இருந்தா நம்ம ஒரு மாதிரியா டைட்னஸா இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தான். அப்பதான் என்னன்னு கேட்டு இந்த மாதிரி மச்சி இந்த மாதிரிடா சம்பாடி லைக் பம்பிளிங் ஆன் மை இயர்ஸ் தூங்க விட மாட்டாங்க. ஆனா வெளியே போய் என்ஜாய் பண்ணாக்க அது டிஸ்டர்ப்லாம் இருக்காது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணோம், சரி அது எடுத்துருவோம் சொல்லிட்டு அவன் அப்ப நமக்கு இங்க ஒரு கோயில் இருக்குல்ல, சேம் திங் அவங்ககிட்ட போனப்போ இல்ல இது வந்து நிலம் தான் போடும். சோ எங்க குத்துனீங்களோ அங்கதான் போய் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்களா? ஆமா. அப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணல, இன்னும் எப்ப போறது தெரியல. சரி இப்படியே போயிட்டே இருக்குக்கா, இப்படியே போயிட்டே இருக்கு. அந்த இது குத்துனால அந்த சிச்சா குத்துறா சொன்னல, அவன் லைஃப் ஆல்ரெடி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அவன் அப்படியே கொலாப்ஸ் ஆயிட்டான். இந்த கங்காய் போட்டேன்னு சொன்னல, அவன் அடிபட்டு கோமால இருந்து 2018 நினைக்கிறேன். அவன் அப்படியே கோமாலே இருந்து 2020 இறந்துட்டான். நான் சொன்னேன் இவனுக்கு எல்லாமே ஹேண்ட்ஸமா இருப்பானுங்க. அந்த லைஃப் அப்படியே மாறிடுச்சு, அப்படியே டோட்டல் கொலாப்ஸ் ஆச்சு. எவெல்லாம் ஜோக்கா இருக்கும்னு நினைச்சோமோ அது அந்த 3 பேரு இல்லவே இல்லை. அதுல ஒருத்த அந்த டைகர் டேட்டு குத்துறா சொன்னால அவன் போய் தைலண்ட்ல போயிட்டு அது பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஓகேவா ஆகணும். அப்படி இருக்க பாட்டுக்கு பிறகு பேசுவோம்.